மத்தியில் ஆட்சியில் இருந்தா காங்கிரஸுக்கு திமுக அடிமை, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா காங்கிரஸ் மாநிலத்தில் திமுகவுக்கு அடிமை. திரு விஜய் அவர்களை நம்பி போனவர்கள் எல்லாம் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட தாவேகாவை விட்டு விலகி மீண்டும் தன்னை வளர்த்த இயக்கம் அதிமுகவிடமே வருவேன் என்று பேசுவதாக அரசியல் பேசப்படுகிறது. மோடி தான் விஜய், விஜய் தான் மோடி, இந்தியா தான் விஜய், விஜய் தான் இந்தியா, ட்ரம்ப் தான் விஜய், விஜய் தான் ட்ரம்ப். அவர் அமெரிக்காவில் ஜனாதிபதி நின்றாலே ஜெயிச்சிருவாரு. சிங்கப்பூர்ல, அதாவது மலேசியாவில் பார்த்தீங்களா என்ன கூட்டம். மலேசியாவில் அடுத்த பிரதமர் விஜய் தான். அண்ணா மாதிரி வாழ்றீங்களா, எழுதி வச்சு ட்ரோல் கேமரா சொல்லிருச்சு, இந்த இடத்துல அழுங்க, இந்த இடத்துல சிரிங்க, இந்த இடத்துல சாரி கேளுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ரொம்ப சிரிங்க. இது என்ன அரசியலா அல்லது கூத்தாடிகளின் கூட்டமா? அரசியல் கூட்டம் என்னது இது? படத்துல ஆடலாம், வீதியில் ஆடலாம், திரையரங்குகள் ஆடலாம், ஆனால் விஜய் ஆணவத்தால் ஆடுகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு குறித்து பேசுறதுக்காக கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு வராங்க. ஆனால் 60 நாளைக்கு முன்னாடியே குழு அமைச்ச காங்கிரஸை கூப்பிட்டு இப்போ வர பேச்சுவார்த்தை நடத்தலையே சார். அங்கே தான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்கிறாங்களே கிரீஷ் சோடங்கரனுடைய இதை பற்றி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தாவேகா ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகையினால அவங்கள பொறுத்தளவில் காங்கிரஸை கலட்டி விடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் மற்ற கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் எல்லாம் இது பண்ணுறாங்க. 200 வருஷம் பாரம்பரியமிக்க ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸுக்கு திமுக அடிமை, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லைன்னா காங்கிரஸ் மாநிலத்தில் திமுகவுக்கு அடிமை. அப்படி தானே நடக்குது. இப்போ 200 வருஷ கட்சி, 13 மத்திய அமைச்சர்கள் நீங்கள் 2004 2014 வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 30 நாளைக்கு முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி குழு அமைச்சிருக்காங்க. கேசி வேணுகோபால் தலைமையில் கிரீஷ் சோடங்கருடைய கருத்து, மாணிக்கம் தாக்கூருடைய கருத்து. சரி, இந்த கருத்தெல்லாம் திமுகவில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்குது. எப்பா நீங்கள் கலட்டி விடுவீங்களா இல்லை சேர்த்துக்குருவீங்களா, அதுதான் பிரச்சனை ஓடிட்டு. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி போயிருமா சார்? ஆனால் காங்கிரஸ் இந்த சொல்லுவாங்கள்ல, அப்படியே கிணத்துக்குள்ளே இருந்த ஒரு கல் மாதிரி கிடக்கிறாங்களே, பேசவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் நிலைப்பாடை சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. அப்பா கூட்டணி இல்லைனாலும் நாங்கள் அங்கே தான்ப்பா இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு எங்களுக்கு மரியாதை இல்லாதனால நாங்கள் வெளியில் வரோன்னு சொல்கிறீங்களா? எதை சொல்கிறீங்க? ஆனால் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு முட்டு கொடுத்தே பேசிட்டு இருக்காரு சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது தான், அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு சார். நான் காங்கிரஸ் தேசிய கட்சின்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஒரு மாநில கட்சிக்கு அவங்க இந்த அளவுக்கு மௌனம் சாதிப்பது அது நல்லதுக்கா அல்லது வெளியேறதுக்கா, ரெண்டுக்காகவும் இருக்கலாம். ஒருத்தவங்க பேசாமல் இருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? பிடிக்காமலே இருக்கலாம், இல்லை இவனோட பேச்சை குறைச்சிக்கிறனும் இருக்கலாம். எதுக்காகன்னு அண்ணன் செல்வ பெருந்தகை தான் விளக்கணும். ஆனால் அவர் விளக்குற மாதிரி தெரியல. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க திமுக கிட்ட. ஆனால் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் பவர் ஷேரிங் பண்ணுறதா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் போயிட்டு இருக்கு சார். இது எந்த அளவுக்கு உண்மை? அதெல்லாம் உண்மைக்கு மாறானது. ஏற்கனவே நீங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நடந்துச்சுல, அப்போ காங்கிரஸ்காரர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் திரு சரவணன் என்று நினைக்கிறேன், கும்பகோணம் மாநகராட்சியினுடைய மேயராக போட்டிங்கள, அவரை என்ன பாடுபடுத்தினாங்க திமுக காரங்க. அப்போது சில பேர் வெற்றி பெற்றதற்கு பிறகும், திமுகவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அல்லது மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் திமுக விட்டு கொடுத்தாங்களாம். அந்த நிலை தான் இப்போது நடக்கும் அப்படின்னு கேட்குற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில். திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த காங்கிரஸோட இடத்தை நிரப்புறதுக்காக தானா சார் இருந்ததெல்லாம்? நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எடுத்த வாக்குகள் 10%. ஆனால் தேமுதிக அதிமுக கூட்டணியோடு நின்று எடுத்த வாக்கு சதவீதம் 2.3 2.5%. அப்போ 2.5%. இது ஒரு மாநில கட்சி. தமிழ்நாட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அது எதிர்கட்சி. இன்றைக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 0.5%.
ஒரு காங்கிரஸ் பெரிய கட்சி, பல மாநிலங்கள் ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற கட்சி, அதை தேமுதிகவுடன் ஒப்பிடுவது சரியில்லைன்னு நான் பார்க்குறேன். சார், இப்போ உதயநிதி வேற தொகுதியில மாறி நிக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, போட்டி போட போறாரு அப்படின்ற மாதிரி. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க எங்க நின்றான்னு, சேப்பாக்கத்தில் நின்றா என்ன, திருவல்லிக்கேணியில் நின்றா என்ன, எங்க நின்றால் என்ன, எங்க நின்றாலும் அவர்கள் ஏன் இப்போ முதல் முறை நிற்கிறாரு, தமிழ்நாட்டிலேயே சிறந்த சட்டமன்ற தொகுதியாக வளர்த்துட்டாரா? இல்லையே. இந்த நாளை நமதே சேனல் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் இருப்பாங்க. திமுக காரங்க திமுகவை மட்டும் தூக்கி தலையில் வச்சுக்கிடுவாங்க, அதிமுக காரங்க அதிமுக காரங்க மட்டும் தூக்கி தலையை வச்சுக்கிடுவாங்க. நான் அப்படி பார்ப்பவன் இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அவங்க திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு என்ன சொன்னாங்கன்னா, சட்டமன்றத்தை நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றத்தை கூட்டுவோன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா 5 வருஷத்துக்கு 500 நாள் நடந்திருக்கணும். அந்த 5 வருஷத்துக்கு எத்தனை நாள்னா 1825 நாள். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 365 நாள். ஆனால் திமுக 5 வருஷத்துல சட்டமன்றம் நடத்தினதே வெறும் 161 நாள் மட்டுமே. அப்படின்னா 5 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், ஒரு 12 மாசம் ஒரு வருஷத்துல 32 நாள் தான் சட்டமன்றம் இயங்கியிருக்கு. அப்ப 12 மாசத்துல ஒரு மாசம் மட்டும்தான் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் வேலை பார்த்திருக்காங்கன்னா, மீதி 11 மாசம் வேலை பார்க்காமலே சம்பளம் வாங்குகிறீர்களே, 1,05,000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷன். நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கின்ற வேலையை சட்டமன்ற உறுப்பினர்களே செய்தால் அதுக்கு திமுக தானே முன்னுதாரணம். 500 நாள் சொன்னீங்கல்ல, 400 நாளாவது நடத்திருக்கணும்ல. வெறும் 161 நாள். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க 12 மாசத்துல ஒரு மாசம் மட்டும் வேலைக்கு வந்தா அந்த வேலையில தனியார் நிறுவனம் தொடரும் நினைக்கிறீங்க? தொடர வைப்பாங்க? போப்பா சம்பளத்தை பிடிச்சி வெளியேற்றி விட்டுருவாங்கல்ல. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சொன்னதை செய்யல. ஆகையினால இதே மாதிரி தான் சேப்பாக்கத்திலே நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், காங்கிரஸ் கூட தாவேகா ஷீட் ஷேரிங் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட இணைஞ்சிருச்சுன்னா தாவேகா பலமாகிருமா சார்? மேலும் முதலாவது பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படின்றது ஏதாவது தேர்தலில் நின்றா தான் தெரியும். கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை மருத்துவரே கூட அந்த தாயிடம் சேயிடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த மாதிரி அவர்கள் தேர்தலில் நிற்கட்டும். அவங்க பலமா இருக்காங்களா பலவீனமாங்களா இருக்காங்களான்ற அப்புறம் பார்ப்போம். ஆனால் திரு விஜய் அவர்களை நம்பி போனவர்கள் எல்லாம் மன வருத்தத்தில் இருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட தாவேகாவை விட்டு விலகி மீண்டும் தன்னை வளர்த்த இயக்கம் அதிமுகவிடமே வருவேன் என்று பேசுவதாக அரசியல் பேசப்படுகிறது. மரியாதைக்குரிய திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லியது கூட அந்த கருத்தில் நம்ம பார்த்தோம். சமூக வலைதளங்களில் பெரிய பெரிய தொலைக்காட்சி சேனலில் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த புதுசாக இருக்கிற கட்சி அவங்களுக்கு வேணா நல்லா இருக்கலாம், மற்றவங்களுக்கு அனுபவம் உடையவங்களுக்கு அது நல்லதா இருக்குமான்னு தெரியல. நீங்க பலமா இருக்குமா பலவீனமா இருக்குமான்னு சொல்றீங்க. ஆனா அவர் இந்த தேர்தலே எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் சொல்லி தாவேகா தலைவர் விஜய் பேசுறாரு. நான் ஒன்னு சொல்றேன், எனக்கும் திரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடிக்கும் போட்டின்னு சொல்லுங்களேன். நீங்க தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடுங்கிறாரு. நான் அப்படி சொல்லலை. விஜயை நம்ம குறைச்சலாம் மதிப்பிட வேணாம். அவர் பெரிய ஹாலிவுட் நடிகர், ரைட்டுங்களா? அதாவது மோடி தான் விஜய், விஜய் தான் மோடி. இந்தியா தான் விஜய், விஜய் தான் இந்தியா. ட்ரம்ப் தான் விஜய், விஜய் தான் ட்ரம்ப். அவர் அமெரிக்காவில் ஜனாதிபதி நின்றாலே ஜெயிச்சிருவாரு. சிங்கப்பூர்ல, அதாவது மலேசியாவில் பார்த்தீங்களா என்ன கூட்டம். மலேசியாவில் அடுத்த பிரதமர் விஜய் தான்.
புது அப்டேட்ஸ். ஆமா, ஏன்னா அவர் வெளியில வந்துட்டு போயிட்டாருன்னா 1 மாசத்துக்கு வெளியில வர மாட்டார், வீட்டுக்குள்ளே இருப்பாரு. செத்து போனவங்க கூட அங்க பனையூர்ல தான் போய் கேட்கணும். ஆகவே ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எதிர்பார்த்தது திராவிட கட்சி சத்தியவாணி முத்து அம்மான்னு இருந்தாங்க. அவங்க போராட்டத்துக்கு வர வேணான்னு பெருந்தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார். அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க. போராட்டத்துக்கு வந்தவங்கள சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. சிறைச்சாலையில் குழந்தை பிறந்துருச்சு. அண்ணா போய் பார்க்கிறார். பார்த்தவுடன், நான் தான் சொன்னேன்லம்மா சத்தியவாணி முத்து, நீ ஏமா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானம்மா, நீ ஏன் கர்ப்பமாக இருக்கம்மா, ஏமா அப்படின்னு சொன்னவர், அண்ணா இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் என்று கேட்டதற்கு, என் குழந்தைக்கு, சத்தியவாணி முத்தம்மா சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு அண்ணா நீங்கள் பேர் வைங்கன்னு சொல்கிறாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சிறைச்சாலையில் பேர் வைத்தார். அந்த பெண் குழந்தைக்கு பெயர் சிறைச்செல்வி என்று பெயர் வைத்தார். அந்த நாடு அப்படிப்பட்ட நாடு. 72 நாள் சங்கரலிங்க நாடார் உண்ணாவிரதம் இருந்தார், தமிழ்நாடுன்னு மாத்துங்கன்னு. அது ராஜதானி, சென்னை ராஜதானின்னு இருந்துச்சு. அதுல இறந்துட்டாரு. சங்கரலிங்க நாடார் காங்கிரஸ்காரர். காமராஜரே அதுல காதுல வாங்கிக்கல. அண்ணா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, தமிழ்நாடு என்று மாத்தினார். இறந்தவர் காங்கிரஸ்காரர், இறந்த அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் செய்யல. ஆனால் திராவிட கட்சியினுடைய முதல் தலைமகனாய் வந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழ்நாடு என்று மாற்றினார். அப்படி பல பெருமைகளை கொண்ட நாடு இன்னைக்கு ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு நாங்க நாட்டை ஆள போறோம், காட்டை ஆள போறோம் அப்படின்னு சொன்னால், நான் ஒன்று சொல்றேன், எல்லாருக்கும் பெருமை தான். எங்களுக்கு ஒன்றும் பெரிய இதுவே கிடையாது. புரட்சி தலைவர் நடிகர் தானே. புரட்சி தலைவர் 8வது வள்ளல். அவர் யாருடைய மனசையும் புண்படுத்தாதவர், யாரையும் சாகடிக்காதவர். சாகடிக்காதவனா பொருளாதாரத்திலேயோ அல்லது ஏற்றத்தாழ்வுலையோ எல்லோரும் சமமாக பார்த்தார். அவரும் நீங்களும் ஒன்றா? அவரு முன்மாதிரியா அண்ணாவை தானே சார் சொல்றாரு. அதைத்தான் சொன்னேன். அண்ணா மாதிரி வாழ்றீங்களா? எழுதி வச்சு ட்ரோல் கேமரா சொல்லிருச்சு, இந்த இடத்துல அழுங்க, இந்த இடத்துல சிரிங்க, இந்த இடத்துல சாரி கேளுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ரொம்ப சிரிங்க. இது என்ன அரசியலா அல்லது கூத்தாடிகளின் கூட்டமா? அரசியல் கூட்டம் என்னது இது? ஆடலாம், படத்துல ஆடலாம், வீதியில் ஆடலாம், திரையரங்குகள் ஆடலாம். ஆனால் விஜய் ஆணவத்தால் ஆடுகிறார். அந்த ஆட்டம் அந்த ரசிகர்கள் மிக விரைவில் புரிந்து கொள்வார்கள். அவரு நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன்னா கிராமமா போய் மக்களை சந்திச்சு குறைகளை கேட்டறிவேன். முதல்ல நீங்க பத்திரிகையாளரை சந்திங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கிராமங்கள் இருக்குன்னு தெரியுமா? நாங்க கிராமமா, நகரமா, மெட்ரோ ரயிலா, ஃப்ளைட்டா, அதெல்லாம் வேணாம். தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள், வருவாய் கிராமங்கள் இருக்குது தெரியுமா? எத்தனை நகராட்சி? பத்திரிகையாளரை சந்திச்சு பேப்பர் இல்லாம சொல்லுங்க. ஆகவே பேசுவது எல்லாம் டயலாக் எழுதி கொடுக்கறத வச்சு பேசலாம். நடைமுறையில் அரசியல் பண்ணுவது என்பது மக்கள் இன்னைக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர்றாங்க. ரொம்ப நாளைக்கு மக்களை ஏமாற்ற முடியாது நான் பார்க்குறேன். ஓகே சார். சார், இந்த தேர்தல் அதிமுகவுக்கு மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இந்த தேர்தல் எந்த விதத்திலும் தேசிய கட்சிகள், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், திமுகவுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ், அதிமுக பின்னாடி தான் பாஜக. ஆக தேசிய கட்சிகளே மாநில கட்சிகளான திமுக, அதிமுக பின்னாடி தான் நிற்கிறதுனால தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி. 2 நடிகரும் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். 2 திராவிட கட்சி தலைவர்களும் போட்டி போடுகிறார்கள். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி.